செம்பருத்தி powered by Nippon Paint, Asia's real #1 paint. Co-presented by India தூய தேங்காய் எண்ணெய். பார்வதி, நமக்கு டைம் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. சீக்கிரம் போ. நான் அம்மாவோட நகையெல்லாம் வேண்டாம் பெரியய்யா. அம்மா தான் நகையெல்லாம் கொடுத்துட்டாங்களே, என்ன உன் பிரச்சனை? போ பார்வதி. இல்ல பெரியய்யா, எனக்கு வேண்டாம். பார்வதி, எதுக்கு பயப்படுற? அகிலாண்டேஸ்வரி ஆண்டி நகைய போட்டுக்கணும்னா அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நீ கொடுத்து வச்சிருக்க, போய் போட்டு வா. விஜயா சார், கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. ஓகே சார். வேண்டாங்க ஐயா. போட்டுக்கோ. நீ ஒண்ணு நகையை போட்டுக்கிட்டு உன் ஊருக்கே போன்னு சொல்லல. போட்டோவுக்கு 2 போஸ் தான் கொடுக்க சொல்றாங்க. எந்த ராசியில பொருந்தியோ தொட்டதெல்லாம் பொண்ணாகுது. அது கடவுள் போட்டுக்கிற நகை. அதை என்ன மாதிரி இருக்கிறவங்க போட்டுக்க கூடாது. பார்வதி, இது பர்சனல் இஷ்யூஸ் கிடையாது. இந்த வாய்ப்பு கிடைச்சிக்கிறது உனக்கு இல்ல, எங்களுக்கு, ஆதித்ய குரூப் ஆஃப் கம்பெனிக்கு. போய் போட்டுக்கோ. பார்வதி, டைம் வேஸ்ட் பண்ணாத. அகிலா, நீ ஒரு வார்த்தை சொல்லாம பார்வதி இந்த இடத்த விட்டு நகர மாட்டா. நீ ஒரு வார்த்தை சொல்லு அகிலா, ப்ளீஸ். ஆரத்தி எடுத்துலாம் சொல்ல முடியாது. ஆதி, டைம் போயிட்டே இருக்கு. ரெடி ஆயிட்டு வர சொல்லு. விஜயா, கூட்டிட்டு போய் ரெடி பண்ணுமா. ஓகே சார். போமா. வா பார்வதி. போ பார்வதி. ம், ம். ஐயோ, அம்மாடியோ, இவ்ளோ நகைங்களா? இது அத்தனையும் அம்மாவோட நகைங்களா? ஆமா பார்வதி, இந்த நகையெல்லாம் வழி வழியா ஆதிக்கடவுர் வீட்டுக்கு வர பெரிய மருமகளுங்க போட்டுக்கிறது. ம், அப்போ இந்த நகையெல்லாம் அம்மாக்கு வரப்போற பெரிய மருமக போட்டுக்குவாங்கல்ல? ஆமா பார்வதி, நீ வா, வந்து உட்காரு. டைம் ஆச்சு, ரெடி ஆகணும்ல. ம். உட்காரு. இவளுக்கெல்லாம் வந்து வாழ்வ பாரு. இன்னும் என்னடி பண்றீங்க? என்னடி இது? நீதானா இவ்ளோ நகைய தூக்கி மாட்டிட்டு நிக்கிற? இந்த வீட்டு மருமகனா? இந்த நகையெல்லாம் இது வரைக்கும் என் கண்ணால பார்த்தது கூட இல்ல. நீனா மொத்தமா அள்ளி போட்டுட்டு நிக்கிற? உன்னை பார்க்கும்போது அப்படியே என் வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. என்ன ராசிடி உனக்கு? ஏ விஜயா மேடம், போதும் இவளுக்கு மேக்கப் பண்ணதெல்லாம்.
இதுக்கும் மேல அலங்காரம் பண்ணா உனக்கு ஒன்னும் அவார்டு கொடுக்க மாட்டாங்க, புரிஞ்சுதா? சரிங்க மேடம். சித்தி டைம் ஆயிடுச்சு, ஆ, சீக்கிரம் வர வாங்க. அருண். கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வந்து தொலைங்க. மூஞ்சும் முகரக்கட்டையும். அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியுமே பார்வதி. ஃபீல் பண்ணாத, வா போலாம். என்னாச்சு? இப்ப வந்துருவாக்கா. ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கெஸ்ட்டுக்கு ஹோட்டல் புக் பண்ண சொன்னேன், பண்ணிட்டீங்களா? என்ன பாக்குற? உன் தகுதிக்கு நீ எல்லாம் என் கைய பிடிக்க கூடாது, காலை தான் பிடிக்கணும். ஓ மை காட், மைண்ட் ப்ளோயிங் பார்வதி. ப்ரோ, நீங்க அனுப்புற அந்த ஒரு போட்டோல நம்ம நாட்டோட பெருமை என்னன்னு அந்த ஃபாரின்காரன் தெரிஞ்சுக்கிட்டும் ப்ரோ. இவன் வேற விவஸ்தை இல்ல. இந்த கெட்டப்ல ரொம்ப நல்லா இருக்கு பார்வதி. ஒரு வேலைக்காரிக்கு பரம்பரை நகையை போட்டு விட்டுட்டு இவ்வளோ பெருமைப்படுறாங்க. பார்வதி மகாலட்சுமி மாதிரி இருக்கமா. தங்க நகை போட்டா காக்கா கூட அழகா தான் இருக்கும் மாமா. அதுவும் அவ போட்டிருக்கிறது அக்காவோட நகை, பின்னையே அழகா இருக்க மாட்டா? ஏண்டி, நீ ஏற்கனவே இந்த நகையை போட்டு பார்த்துட்டியா? எப்ப பார்த்தாலும் உளறி கொட்டிக்கிட்டு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்க கால் தூசா இருக்கிற அருகதை கூட எனக்கு கிடையாது. அப்படிப்பட்ட நான் இப்போ உங்க நகையை போட்டுக்கிட்டு இங்க நிக்கிறேன். நினைச்சு பார்த்தாலே என் கை கால்லாம் அப்படியே உதறுது. நான் ஆசைப்பட்டு கூட யார்கிட்டயும் நகை வாங்கி போட்டுக்கிட்டது கிடையாது. அப்படிப்பட்ட எனக்கு நான் கடவுளா நினைக்கிறேன். உங்க நகையை போட்டுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஆதி, டைம் ஆகலையா? எஸ்மா. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி போயிருங்க. ப்ரோ ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க. என்னடா? ஏதோ மிஸ் ஆகுதே, ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுங்க. ப்ரோ, தேவதாஸ் ஐஸ்வர்யா ராய் இடுப்புல கொத்து சாவி இருக்கு, பட் பார்வதி இடுப்புல கொத்து சாவி இல்ல. கொத்து சாவி மிஸ்ஸிங் ப்ரோ. உடனே சாவி குத்து ரெடி பண்ணணும் ப்ரோ. எப்படியாவது ரெடி பண்ணுங்க ப்ரோ. டேய், சாவி குத்தெல்லாம் ரெடி பண்ண முடியாது, அதுக்கு டைம் இல்லை. நீ போனை கொடு. ப்ரோ கண்டிப்பா வேணும் ப்ரோ. டேய் ஆதி, ஏன் டென்ஷன் ஆகுற? சாவி குத்து தான் உங்க அம்மாட்ட இருக்குல்ல. சாவி கொத்தா? ப்ரோ
கிளைண்ட் தேவதாஸ் ஐஸ்வர்யா ராய் இடுப்புல கொத்து சாவி இருக்கு, ஏன் உங்க பார்வதி இடுப்புல கொத்து சாவி இல்ல அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணா ப்ராப்ளம் ஆயிரும் ப்ரோ. அம்மா சாவி கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே ப்ரோ, அப்புறம் என்ன? அருண், டேய், இதனால ப்ராஜெக்டே போனாலும் பரவாயில்ல, நீ போனை கொடு. குடுன்னு சொல்றேன்ல. ஆதி, உன் கௌரவத்துக்காகவும் அருண் ஐஸ்வர்யா ஆரம்பிக்க போற இந்த புது ப்ராஜெக்டுக்காகவும் 20 வருஷமா நான் கட்டி காப்பாத்தி வந்த இந்த பாரம்பரிய சாவி கொத்த ஒரு 20 நிமிஷம் நான் டிரைவர் சுந்தரத்தோட மகளுக்கு தரேன். வனஜா, அக்கா, பர்ஃபெக்ட் ப்ரோ. இப்போ போட்டோ எடுங்க. எடுங்க ப்ரோ. ஸ்மைல் பண்ணு பார்வதி. ஹலோ, சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். ஆமாம் சார். ஸ்மைல் பண்ணு பார்வதி. பர்ஃபெக்ட்டா இல்ல. சூப்பர் பார்வதி. ஆதித்யா, போதும். இதுக்கு இவ்வளவு போட்டோ? ஒரு 4 போட்டோ எடுத்து அனுப்புனா பத்தாதா? போட்டோ நல்லா வந்திருக்கா பெரியயா? ரொம்ப நல்லா வந்திருக்கு. 2 போட்டோ பிரிண்ட் போட்டு தர சொல்றேன். எடுத்துட்டு போய் மறுபடியும் எவனாவது பொண்ணு பார்க்க வந்து அவங்க கிட்ட காட்டு. சித்தி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் எதுவுமே பேசல, போதுமா? பார்வதி, போட்டோ எல்லாம் நல்லா தான் வந்திருக்கு, வந்து பாரு. போய் பாரு பார்வதி. டே அருண் ப்ரோ, என் லேப்டாப் ஆஃபீஸ்ல வச்சுட்டேன். உன்னோட லேப்டாப் யூஸ் பண்ணி இதை ஷேர் பண்ணு. நோ ப்ராப்ளம் ப்ரோ. நீங்க போய் காப்பி பண்ணிக்கோங்க. ஏய், அதான் போட்டோ எடுத்தாச்சுலடி. அப்புறம் என்ன போஸ் கொடுத்துட்டு நிக்கிற? எல்லாரும் பார்க்கணுமா? போய் கைட்டு வை போ. ஏய்,
அவளை கூட்டு போகல. ஓகே மேம். போடி. ஏய், இங்க வாடா. ஏன் சித்தி? அறிவு இருக்கா உனக்கு? அந்த லேப்டாப்ல தான் நீயும் நித்யாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட எல்லா போட்டோவும் இருக்கு. அதை ஆதி பார்த்துட்டா ஐயோ, ஏய் போ. போங்க. நீங்க போங்க. அப்படியே போடுடா போ. ப்ரோ, பார்வதி ஃபோட்டோஸ் தாண்டா காப்பி பண்ணிட்டு இருக்கேன். அதே இதெல்லாம் நீ ஏன் செஞ்சிட்டு இருக்க? அருண் கிட்ட கொடுத்துட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பார்க்கலாம்ல. நோ ப்ராப்ளம் சித்தி. 2 மினிட்ஸில் செக் பண்ணிடுவேன். ஃபார்வர்ட் பண்ண அவ்வளோதான். டேய், என்னடா இது? எல்லா ஆப்பையும் சி டிரைவ்ல ரூட் பண்ணி வச்சிருக்க. இப்படி இருந்தா சிஸ்டம் ஸ்லோவா ஆகும்னு தெரியாதா உனக்கு? சாரி ப்ரோ. ஹலோ Mr. Aditya. Yeah. Richard here. எஸ் சார், டெல் மீ. அருண் அது டேய், என்ன பண்ற? ப்ரோ, காப்பி பண்ணி மெயில் அட்டாச் பண்ணிட்டேன். நீங்க சென்ட் பண்ணிருங்க. சரி, நீ வா. ஆதி இப்போ இந்த ரூமுக்குள்ள வந்ததுக்கும் நான் இவ்வளோ டென்ஷன் ஆனதுக்கும் அந்த சமையல்காரி தான் காரணம். அவ தோலை உரிச்சாதான் யாத்திரை அடங்கும். ஓகே ப்ரோ. டேய், ப்ரோ சி டிரைவ்ல இருக்க குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணு. பண்ணிடுறேன் ப்ரோ, பண்ணிடுறேன். சபா, நல்ல வேலை சித்தி. என் நல்ல நேரம் இல்ல, இந்நேரம் என்ன பிச்சை எடுத்திருப்பாங்க. ஆமா, நல்ல வனஜா? அந்த வரேன்க்கா. இங்க பாரு அருண், ஆதித்யாவோட மொத்த கவனமும் இப்போ உன் மேலதான் இருக்கு. நீ தான் தப்பு பண்ணினா சின்னதா இருந்தாலும் அவன் கண்டுபிடிச்சிருவான். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. சரி சித்தி. சரியா? சரி. சரி, நான் வரேன். சாரிக்கா,
நீங்க சாவி கொத்த பார்வதிக்கு போட்டோ எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்கீங்கல்ல, அது ஞாபகம் இல்லாம சொல்லிட்டல்ல, ஆ, பணம் வரும். போ. விஜயாக்கா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ.